அஸ்ஸுஆலுர் ராபி' நான்காவது கேள்வி, ஹல் யஜூஸு ஷிராஉல் உத்ஹியதி தைனன், ஒருவர் கடன் வாங்கி உதுஹியாவை நிறைவேற்றலாமா என்பது நான்காவது கேள்வி. ஒருவர் தன்னுடைய சொந்த செலவின்றி கடனுக்காக வேண்டி உதுஹியாவை குர்பானியை வாங்கி அவர் அந்த இபாதத்தை நிறைவேற்றலாமா என்பது நான்காவது கேள்வி. அல் ஜவாப், இதற்கான பதில், யஜூஸு ஷிராஉஹா தைனன் லிமன் யக்திரு அலா ஸதாத், கடனை அடைப்பதற்கு சக்தி இருந்தால் அது முடியும். ஒருவர் உதுஹியா பிராணியை வாங்குவதற்காக வேண்டி ஒருவரிடத்திலிருந்து கடன் பெறுகின்றார். அந்த கடனை இவர் பெற்றுக் கொள்ளும் போது அதனை அடைப்பதற்கான சக்தி இவருக்கு இருக்குமா இல்லையா என்பதை அவர் நன்கு அறிந்திருப்பார். இந்த நேரத்தில் அவர் என்னிடத்தில் கடனை கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் நான் அதனை அவருக்கு ஒப்படைப்பதற்கு, அந்த கடனை அடைப்பதற்கு என்னிடத்தில் வசதி இருக்குமா, நான் சக்தி பெறுவேனா என்பதை அவர் அறிவார். அப்படி அவருக்கு சக்தி இருக்குமாக இருந்தால் அந்த நேரத்திலே இப்படி கடன் வாங்கி அந்த கடனுக்காக வேண்டி ஒருவர் ஒரு உதுஹியா மிருகத்தை வாங்கி அறுத்து பலியிடலாம், குர்பானி கொடுக்கலாம். ஆனால் ஏற்கனவே அவருக்கு கடன் சுமை இருக்குது, ஏற்கனவே ஒருவருக்கு கடன் சுமை இருந்து அந்த கடனை அடைப்பதற்கு அவர் முன்வர வேண்டும். ஏற்கனவே ஒருவருக்கு கடன் சுமை இருக்கின்றது என்று வைத்துக் கொண்டால், ஏனைய சிலருக்கு கடன் சுமைகள் காணப்படுகின்றது, அல்லது யாரிடமிருந்து கடனை பெறுவதற்கு அவர் நாடுகின்றாரோ அவருக்கு ஏற்கனவே சில கடனை கொடுப்பதற்கு அவர் இருக்கின்றார் என்றிருந்தால், முதலாவது நாங்கள் அவர்களுடைய கடனை நிறைவேற்றுவதற்கு, எடுத்த கடனை அடைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். லிஅன்னஹு அப்ரஉ லிذிம்ம, இவ்வாறு செய்வதுதான் ஒரு நல்ல காரியமாகும். கடன் எடுத்து ஒருவர் உதுஹியா கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் கிடையாது. அது அதனுடைய சட்ட முஸ்தஹப்பா, அது விரும்பத்தக்க ஒரு காரியம். எனவே கடன் எடுத்து ஒருவர் அவர் சக்தி பெறாத ஒரு விடயத்தில் விழுவது கூடாது. இது நான்காவது கேள்விக்கான பதில்.